ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அக்காண்டா 2 அப்படின்னு சொல்லிட்டு பாலையா நடித்த படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, கதை அதாவது கதைன்றது எனக்கு பெருசாக இந்த படத்தில் எதுவுமே பெருசாக ஒரு கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லை. சும்மா ஏதோ ஒரு 4-5 சீனை அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. விஷுவல் எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது நிறைய செலவு பண்ணி விஷுவல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்டு எப்படி இந்தியா காடு நிறைய விஷயம் அப்படி உள்ள அப்படியே கொண்டு 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 வந்து போயிட்டே இருக்காங்க. கதைன்னு பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. விஷுவல் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இன்னொன்று அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் அதாவது சிவன் வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். பெருசாக ஓகே இந்த படத்தை நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக கதையோட கருத்தோடு பார்க்கலான்னா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கலாம். சும்மா நமக்கு படமே இல்லை, டைம் பாஸ் போய் பார்க்கலாம். என்ன அடித்தாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். என்னடான்னு இருக்கும். அவர் வந்து பெருசாக எல்லா சீன்லையும் வரமாட்டார். ஒரு சீனில் வர்றாருன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த சீனில் பேசிகிட்டே தான் இருப்பார். டைலாக் இப்படி மாறி மாறி பஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பார். நார்மலாகவே எல்லா படமும் அப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருந்த மாதிரி இருக்கும். சூலாயுதத்தை தூக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஒன்று வரும். அது பிளாஸ்ட் ஆனோன்னா அந்த மேலே உள்ள விங்ஸ் வந்து சூலாயுதத்தை சுற்று விடுவார். ஸோ ஆக்சுவலி இவர் படம் முக்கால்வாசி படம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ எங்கள் ஊரில் புதுசாக இவர் படம்லாம் இறக்குறாங்க. ஸோ அப்படின்ற போது படத்தை போய் பார்க்கணும்ல அப்படின்னு பார்த்ததுல இந்த படம் வந்து ஓகே ஓரளவுக்கு சும்மா பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் பார்க்குற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் சும்மா டைம் பாஸ் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கே ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.